கடந்த வெள்ளிக்கிழமை லெம்பாசிரேயில் நடைபெற்ற காசாவிற்கான 500 கிளாந்தான் ஒற்றுமை பயணம் என்ற ஆதரவு நிகழ்வின் போது இஸ்ரேலிய கொடிகள் காட்சிப்படுத்தப்பட்டமை தொடர்பாக கிளாந்தான் காவல்துறை விசாரணையை தொடங்கியுள்ளது. கிளாந்தான் காவல்துறை தலைவர் டத்தோ முகமது யூசுப் மாமாட் இச்செய்தியை உறுதிப்படுத்தியுள்ளதுடன் அதிகாரிகள் இந்த வழக்கை தேசிய சின்னங்கள் சட்டம் 1949 பிரிவு 3 அடைப்புக்குறி 1 கீழ் ஆராய்ந்து வருவதாகவும் நிகழ்வை ஏற்பாடு செய்தவர்களை விரைவில் விசாரணைக்கு அழைப்பார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். சர்ச்சைக்குரிய இந்த சம்பவம் குளோபல் சுமோட் ஃப்ளோட்டிலா தன்னார்வலர்கள் காசாவிற்கு செல்லும் ஒரு கப்பலை தடுத்து நிறுத்துவது போன்ற ஒரு மறு அரங்கேற்றத்தின் போது நடந்தது. அப்போது ஒரு படகில் பல இஸ்ரேலிய கொடிகள் ஏற்றப்பட்டிருந்தன. பெர்துபோஹான் அன்னா மூடா பங்கேட் மலேசியா என்ற அமைப்பால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வில் ஏறக்குறைய 10,000 பங்கேற்பாளர்கள் கலந்து கொண்டு பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவை வெளிப்படுத்தும் நோக்கில் கம்போங் பூலாவ் பீசாங்கிலிருந்து லெம்பாசிரே வரை படகுகளில் பயணித்தனர். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.